உன் மனைவி எங்கடா இருக்கா? தனியாக இருக்கா. வேறு மனைவிக்கு சமமாக அது போதும். ஏன் சமமாகன்னு கேட்டதுக்கு அருமையான வார்த்தையை சொல்லிட்டு ஆம்பளை கெட்டிக்காரன்டா காலில் விட்டுவான். நட்புங்கிறது எல்லா வகையிலும் ஈடு கொடுத்தா தானடா நட்பு. இன்னொருத்தனை காலில் விட்டுருக்கா ஐயாட்ட போ. இப்போ உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா தம்பி? கண்டிப்பாக அனுப்பணும். அனுப்பித்தாரேன், பொறுமையாயிரு. என்னமோ நான் கொடுத்த சக்கரம் வேலை செய்யலைன்னு சொன்னீங்க. என்ன விஷயத்துக்காக செய்ய வந்தீங்க? அந்த வழக்கு முடியறதுக்கு வாய்தா ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சா? ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாலேயே இந்த சக்கரம் வேலை செய்யலைன்னு நீ சொல்கிறியே, என்ன அர்த்தம்? நீதிமன்றத்துக்கு நான் வாக்கு சொல்ல முடியாது, உனக்கு தான் சொல்ல முடியும். உன் பக்கத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு தான் அந்த விஷயம். நீ நிரபராதி என்பதை நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த விஷயம். புரியுதா? அதனால் எடுத்த உடனே எதிர்மறையாக பேசுகிற வார்த்தையை நிறுத்து. காப்பாற்றி தரேன், கால் வந்துட்டுவான். என்ன ஒன்று சொல்ல முடியாது. இல்லை தம்பி, இதை கூட ஒரு பெண் நண்பருடைய உதவியில் தான் நீ இந்த பாஸ்போர்ட்டில் போகணும். என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க. நடத்தி தரேன், கிடைக்கும். இந்தா அண்ணன் விஷயத்துக்கு எனக்கும் தொடர்பே கிடையாது. உன் சேர் நான் வாங்கி தந்துடுவேன். சந்தோஷமாக இருக்கு. இந்தா பாஸ்போர்ட் 3 மாதத்தில் வெற்றி ஆகும். நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருடா. போய்ட்டு வா. கர்மசாமிக்கு குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வா மகளே. நல்ல மன நிறைவாக உட்கார பார்ப்போம். கண்ணை முடிக்கா, என்னைய பிரார்த்தனை பண்ணிக்கா. முருகா, ஓகே, கால் வந்துட்டு வரலாம். வைகாசியிலிருந்து ஜனனமாகி வெற்றியாகி எனக்கு நற்செய்தியோடு வருவேன். நல்லா இருமா, சந்தோஷமாக இருக்கும், புண்ணியம் கிடைக்கும். என் புருஷனை திருத்தித்தா, இல்லைன்னா என்னை எப்படியாவது தனியை உட்கார வச்சாது காப்பாற்றித்தா. பொம்பளைகளை இப்படியெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு விதி நடத்துகிறது. என்னம்மா சொல்லுத? என்ன சொந்தம் நாக்கில் சுடுதா அவனுக்கு? உண்மையை தானே சொல்லணும், உண்மையா இல்லையா? இன்னொருத்தர காலில் வந்துட்டு வா. டீ கூட வாங்கி கொடுப்பா, சூடாகட்டும். பாண்டிச்சேரியில் குடிகாரன் நிறைய. உனக்கு உன் வீட்டுக்காரன் குடிப்பான், உன் பிள்ளைய சம்மந்தம் இல்லாமல் வர. எந்த ஊரியா உனக்கு? இங்கே யார் உன்னை கூப்பிட்டா? இப்போ சம்மந்தம் இல்லாமல் குடிப்பான், சந்தோஷமான பிள்ளைய அடிப்பான். அதனால கிறுக்கு பிடிச்ச பைய கணக்க முழிப்பான். அவன் மனத்தை மாற்ற முடியுமான்னு கேட்டேன். முடியும். இன்னும் 1.25 மாதங்கள் கால அவகாசம் நீ பொறுமையாக இருக்கணும். மாற்றி உன் குடும்பத்தை ஒற்றுமையாக வாழ வச்சு தரேன். இந்தா நல்லா இரு மகளே. வேறு என்ன வேணும்? இந்த கடனை தீர்த்து தரேன். அடுத்த உத்தரவில் உடல்நிலையை பற்றி நல்லா தரேன். வா குழந்தை வா. நல்லா கேட்டா. நாகப்பட்டினம் கல்யாணம் ஆனவரே சௌக்கியமா? சௌக்கியம்னு சும்மா சொல்லுவான். எவன் சௌக்கியமாக இருக்கேன்? கல்யாணம் முடிக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? வா. உனக்கு யாருக்கிட்ட கல்யாணம் முடிக்கணும்? உனக்கு தானே. வா 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 வா, நின்றுக்கா.
வா, இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. வலிக்கு 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 வலிக்கு. என்ன வேலை பார்க்க? கண்ணமோடு நிமிந்து உட்கார். உனக்கே உன் மேலே அவநம்பிக்கை இருக்கடா. நம்மளால் குடும்பம் நடத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. தொழிலாளியும் இருக்குது, உடல் ரீதியாகவும் இருக்குது. என்ன கால் வந்துட்டு வா. வாடா தம்பி வா. இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டுக்கா. இந்த கனியை வச்சு கும்பிடு. உடலில் புதிய சக்தியும் பிறக்கும். பக்கத்தில் வா. தொழிலும் கிடைக்கும். 3 மாதத்தில் ஒரு பெண் அமையும். கல்யாணம் முடிச்சு ஆனந்தமாக இருக்கு. போய்ட்டு வா. யாருக்கு? அவனை பற்றி எனக்கு என்ன விஷயம்? இங்கே யார் வந்தாலும் அவனுக்கு தான். எடுத்துக்கா. கனியை கீழே போட்டுறாத. ஓகே. கர்மசாமிக்கு பாப்பா ஏற்கனவே கல்யாண ஸ்டேஜ் வந்து பிரிஞ்சு விடுதா? சொல்லுங்க. கல்யாணம் முடிக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து நின்று போச்சு. கால் வந்துட்டு வரலாம். ஒரு காலத்தில் பொண்ணுகளை நிறைய செலக்ட் பண்ணி இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி இன்றைக்கி அனுபவப்பட்டு வயசு முதிர்ந்துருச்சு. இப்போ 2ஆம் தரத்து பொண்ணாக இருந்தாலும் முடிச்சுக்கலாம்ங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்தில் தோண்டியிருக்கு. உண்மையா? முடிச்சு வச்சுருவோமா? ஒரு குழந்தையோடு இருக்குது, முடிச்சிடலாமா? அது ஒரு தியாகம் தானேடா. அந்த பிள்ளையும் பிள்ளையாக வளர்த்துக்கலாம்ல. சொல்லு. சரி வராது. கால் வந்துட்டு வா. நல்ல பொண்ணாக கிடச்சிருக்கு. போய்ட்டு வா. ஏன் பிள்ளை இருந்தானே அந்த பிள்ளைய நம்ம முடிச்சானே என்ன தப்பு? அதையும் நம்ம பிள்ளையாக வச்சுக்கலாமே. கர்மசாமிக்கு இந்தாப்பா, ஆவணி மாதம் 12ஆம் தேதிக்கு மேல் உனக்கு கல்யாணம் நடக்கும்டா. உங்கள் ஏரியாவிலே பொண்ணு இருக்குது, முடிச்சிடலாம். சந்தோஷமாக இருப்பா. மகிழ்ச்சி அடைந்து என்னை பார்க்கவா. ஜோடியாக வந்துடுவேன். கர்மசாமிக்கு கடன்கள் சம்மந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? உனக்கு எந்த ஊருண்ணே? வேதாரணம். திருத்துறைப்பூண்டி தாண்டி 18 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற ஒரு கிராமம். அது உங்கள் கிராமம். உங்கள் கிராமத்துக்கு ஒரு குளம் ஒன்று உடஞ்சி கிடக்கும். சரியாக அந்த கட்டெல்லாம் கட்டலை. அது பக்கத்தில் ஒரு சின்ன சாமி கோயிலும் இருக்குது. அதானே உங்கள் ஊர்? கால் வந்துட்டு. மக்கள் நலம் என்றே சொல்லுவார். என்ன தொழில் பார்க்குறேன்? வீடியோவா? இது யாரு? என்ன பேரு? மீனாட்சி. கால் வந்துட்டு வா. நீங்கள்லாம் இருங்க. உங்கள் அப்பா மட்டும் கால் வந்துட்டு கொள்ளுவார். ஸ்டுடியோ வச்சுருக்கிறவங்க, ஃபோட்டோ எடுக்கிறவங்கெல்லாம் அவங்க அந்த கலைகளை கலையாக பார்ப்பாங்க. பிழைப்புக்கு வழி இல்லாமல் தான் அலையுதாங்க. நிறைய பேரை பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு கடன்களால் கொஞ்சம் மன உபாதை நடக்கு. இந்த தொழிலை வச்சு ஓட்ட முடியுமா, வேறு தொழில் அடிஷனலாக வைக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்கா? ஆன்லைன் கம்ப்யூட்டர் சம்பந்தமாக தொழில் உனக்கு பார்க்க தெரியுமா? அப்போ ஆரம்பிச்சு வச்சுருவோமா வேண்டாமா? சரி, கால் வந்துட்டு வா. நீ இன்னொரு 1.25 வருஷம் 2 வருஷம் ஓடட்டும். என்ன இந்தா வருமானம் வரும். ஜனவசியம் பணவசியமாக
உன் கடனை தீர்த்து தரேன், சந்தோஷமாக இருக்கும். வேறு ஒன்று கேள்வி கேட்டுக்கோ. ஒரு பிள்ளைய படித்து வெளிநாடு சம்பந்தமான தொழில் பெற்று இருப்பார், ஐஸ்வர்யமாக இருக்கும். போயிட்டோம். கர்பசாமிக்கு அதே நாகப்பட்டினம் என்னுடைய வீடு வளர்ச்சி இல்லாமல் இருக்குன்னு கேட்டுனது யாரு? என்ன வீடு, என்னம்மா வளர்ச்சி இல்லை? என்ன வீடு வளர்ச்சி இல்லைன்னு புரியல அக்கா. நீங்கள் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம், வீடெல்லாம் பேண முடியாமல் கிடக்கு. காலில் விட்டுவாங்க. சம்சாரம் என்பது வீணை, அதில் அடுத்த வார்த்தைக்கு இடமே இல்லை. பக்கத்தில் வாங்க. சமுதாய போராட்டமும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுகளும் பணம் சம்பந்தமான வாக்குவாத பிரச்சனைகள்லாம் தோன்றி இடமாற்றமும் ஏமாற்றமும் ஆகி இப்போ உட்கார்ந்துருக்கீங்க நீங்கள். இதுக்கு யாரும் செய்வன வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இது இயற்கை கிரகங்களால் ஆன ஒரு நிலை. இதுக்கு ஒரு மாற்றமான சூழ்நிலை வரும். இவன் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்ற மகன். இவன் அவனுக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கான், நல்லாயிருவான். இப்போ உங்கள் கடன்களை தீர்த்து சொந்த வீட்டுக்கு போக வச்சா போதுமா? கால் வந்துட்டுவான். தம்பி வா, நீ ஒரு கேள்வி கேட்கணும். என்ன வேணும் உனக்கு? வேற என்னடா வேணும்? இந்தா, வருமானம் வந்தாச்சு, வேலை கிடச்சாச்சு. ஏன்னா நீ காலில் விழும்போது அவன் கேட்டதை கொடுப்பான்னாச்சு, கொடுத்துட்டேன். சந்தோஷமாக இருக்கும். போடா வா, நல்லா இரு மகளே, ஐஸ்வர்யமாக இருங்கள். போங்க. கர்பசாமிக்கு விழுப்புரம். என்னது விழுப்புரம்? கணவன் மனைவி குழந்தை. வாங்க, காலில் விழுந்து வாங்க. அண்ணா யாரு? ஐயா யாரு? மகன், அவங்க பையனா? வாங்க, சந்தோஷமா வாங்க. என்ன சொல்லி நான் எழுத என் வந்தவனின். என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? பணம் தான் வேணும். என்னடா என்ன வேணும்? எங்களுக்கு பணம் தான் வேணும். நாங்கள் படுற கஷ்டத்துக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்காங்க, உதவி செய்யக்கூடிய நிலைமையிலையும் இல்லை. எந்த பெரியவங்களை நம்பி இந்த கல்யாணம் நடந்துச்சோ அவங்க எங்களை கண்டுக்கிடலை ஐயா. அதனால் கர்பசாமி நீ தான் எங்களுக்கு தாய் தகப்பேன், எங்களை வாழ வை அப்படின்னு கேட்டு வந்துருக்கலாம். காலில் வந்துட்டு வா. அப்படில இந்தாங்க, உங்கள் எல்லாருக்கும் பணம் கொடுக்கும்படி கட்டளை. இந்தாடா, கடன்கள் தீரும், வருமானம் பெருகும். வேறு என்னடா வேணும்? ஆம்பளை பையன் வேணும். என்ன பேருடா வைப்ப? என் பேரே வைக்கிறேன். முதல்ல ஒரு குழந்தை தோன்றி வயிற்றில் மறைந்தது. ஆகையினால் பிறப்புக்கு இது 4வது ஆம்பளை பையன் வேணும்னு நீ கேட்குற. நாட்டை ஆளதுக்கு பிறப்பான். அவன் பேர் கருப்பசாமின்னு வருவான். கையில் ஒரு அடையாளத்தோடு வருவான். வச்சுக்கா, போய்ட்டோம். சந்தோஷமாக இருங்க, போங்க வாங்க. வா, எந்த கோளாறும் இல்லை. எல்லாம் இயற்கைக்கு போய் மந்திரம் நந்திரம் நடத்தி வேண்டியும் பணத்தை இழந்துடாத அண்ணே. போ. கர்பசாமிக்கு எப்பா வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சுருக்கீங்களா? இல்லை, யார் வச்சுருக்கா? என்ன வியாபாரம்டா? முறுக்கு வியாபாரம். முந்திரி, பெரிய முந்திரி கொட்டையாக இருக்கியே நீ. முந்திரி கொட்டையா? ஹேசினட்.
அப்படியா? சுட்டதா சுடாததா? சுட்டது. வறுத்ததா வறுக்காததா? தோடு நீக்கியதா நீக்காததா? சந்தோஷம். கால் வந்துட்டு வா. எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டாமா? வா, நல்ல காலில் வந்துட்டு வா. பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கு நான் வணே. வியாபாரத்தை நல்லாக்கி தரணும். ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்காரன் உங்கள்கிட்ட வந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரேன். ஏற்கனவே ஓராண்டுக்கு முன்னாலே அந்த முயற்சிகளை செய்து நமக்கு பிரயோஜனப்படவில்லை. இப்போ பண்ணித்தாரேன். எத்தனை டன்னு எடுக்கலாம் உங்ககிட்ட? இருக்குது. அதான் அந்த வியாபாரத்தை பெருக்கி தரேன், பணமும் தரேன். ஆனாலும் ஒன்று தம்பி, உனக்கு இடம் போட்டு கொடுத்துடலாம். ஒரு தர வாடகைக்கு இடத்த பிடிச்சி ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணிடுவோம். மிஷினரியும் கொண்டு வந்துடுவோம், உடைப்புக்கு ஆலையும் கொண்டு வந்துடுவோம், வறுக்கிறதுக்கு எல்லாம் கொண்டு வந்துடுவோம், ஏற்றிட்டு போக வியாபாரியும் கொண்டு வந்து தந்துடுவேன். இடையில ஒரு பொம்பளையை துணைக்கு சேர்ப்பியே. இப்போ அதுக்கு நான் என்ன செய்ய? அப்படியால வாடா, முட்டும் திறந்தவரும் மூளை இழந்துட்டாங்களேடா. கால் வந்துட்டுவான். உண்மையை சொல்கிறேன்ப்பா, சிரிக்கிறதுக்கு இல்லை, உண்மையை சொல்கிறேன். விதி அப்படி இருக்கு. அவனுக்கு இறக்கப்பட்டுருவான். அப்படி ஒரு நிலைமை வரண்டா. ஒருத்திக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அது ஒரு உபத்திரமாக முடிஞ்சிடக்கூடாதுல்ல. அதில் நீ சூதானமாக நடந்துக்கிடுவியா? இந்தா தர வாடகைக்கு இடம் தாரேன், பணம் தாரேன், தொழிலையும் வளமாக்கி தாரேன். சந்தோஷமாக இருப்பான். போய்ட்டு வரையா? முதல்ல வாடகை கடிச்சு விடுவோண்டா, அதுக்குன்ட்டு சொந்தமாக நான் வாங்கி தரேன். மகிழ்ச்சியாக இருப்போம். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு. அப்படியா? என்னுடைய நிலம் வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாரு? என்னென்ன நிலம் வீடு? புரியல. கல்லுன்ட்டான். காலில் இன்னும் விழலை. இன்னொருத்தன் நல்ல விழுந்துட்டு வா. பேரன்லி டாக்குமெண்ட்டை நீ சரியாக பார்க்கலையே. ரெஜிஸ்டர் பண்ணுகிற பொழுதே அதில் வந்து வெளிச்சம் வெளியும் வந்திருக்கும். நீ சரியாக பண்ணாமல் செஞ்சு விட்ட. இப்போ இந்த இடத்த வேணுமா? பணம் கொடுத்த பணம் திருப்பி வேணுமா? இடம்தான் வேணும். கால் வந்துட்டு வா. பிடிவாதம் பிடிச்சவனாக இருக்கான், மாற்றிடலாமா? அவன் ஆமாம், வாங்கி கொடுக்குறது தானே நியாயம். சோம்பேறித்தனம் இல்லாமல் என்னை 6 முறை பார்க்க வந்துட்டேன்னா போதும், உன் இடம் உனக்கே கிடச்சிரும். இருக்கிற வில்லம்னா வெளியேறிடுவான். நான் அளக்க வச்சுக்கிறேன். 6 முறை என்னையை பார்க்கவா, அசத்திடுவோம். போ. எதிரி இல்லை, துணை என் துணை உண்டு. ஆனந்தமடைவாய். போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? வாடா தம்பி. என்னடா பிள்ளை? உங்கள் தாத்தா பேர் என்ன பேர்? கால் வந்துட்டு வா. கோபியர் கொஞ்சம் ரமணா, கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சம் ரமணா. உன் வீட்டுக்குள்ள மாதவன் எம்பெருமான் நாராயணன் வரானடா. நீங்கள் அவங்களுக்கு கடமைப்பட்டவங்களா? உட்காருங்க. இது என்னடா ஜாதகம்? ஜெயந்தி பிஏ எம்ஏ டிசிஏ. நல்லா படிச்சிருக்கு. பேவுள்ள பிடிவாதம் பிடிச்ச பேவுள்ளையாக இருக்குது. மேச லக்கணம். இப்போ வந்து மேச லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல சனி வர போகிறார். 7 நாடு சனி விடுதலை ஆகுது. 2.5 வருஷமும் உன்னை படாத பாடுபடுத்தியிருப்பா. உன் சொல்ல கேட்காம அவள் பிடிச்ச பிடிவாதத்தில் தான் வாழவேன் அப்படிங்கிற குழப்பம் நடந்திருக்கும். அவன் மனத்தெல்லாம் குழப்பம் அடைஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா சூசைட் பண்ணிக்கிடுவோங்கிற வார்த்தையெல்லாம் உபயோகிச்சிருப்பா. கால் வந்துட்டு வா. பிள்ளைய பெத்தா கண்ணீர், தென்னை வளர்த்தா இளநீர், பெத்தவ மனசே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா.
பிள்ளைய மாற்றி கல்யாணம் முடிச்சு வச்சா போதுமா? ஆ, நல்ல இடமா முடிச்சுடுவோம், மரத்தை பக்குவப்படுத்திடுறேன், கவலைப்படாத. உன் கையால் சாதத்தை என் மடியில் வை போ. அங்கேருந்து கொஞ்சம் பூ அள்ளிட்டு வா. அள்ளிட்டு வாடா, கொண்டாங்க. பக்கத்தில் உட்கார். இந்த பூவை உன் பூஜையறையில் வச்சு கும்பிடு. என்ன புண்ணியம் கிடைக்கும், புரிதவான் உன் வீட்டுக்கு வாழ வருவான். இந்தா சீரும் சிறப்பும் செல்வமும் கிடைக்கும், ஆனந்தமாக இரு. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. என்னையா அப்படியா? எஸ்டேட்டுக்குள்ளே போகுது. ஊட்டி பக்கத்துலேருந்து யாரும் வந்திருக்கீங்களோ? மூணாறு ஊட்டி வந்திருக்கீங்களா?